இப்போ இந்த சார்ட் பாருங்களேன். இப்போ எனக்கு இங்க நீங்க ஃபேர் வேல்யூ கேப்லயும் என்ட்ரி எடுத்திருக்கலாம். இல்ல இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்லயும் என்ட்ரி எடுத்திருக்கலாம். இல்ல ஜஸ்ட் இந்த ஹேமரை பார்த்துட்டோன்னா கூட நீங்க என்ட்ரி எடுத்திருக்கலாம். ஸோ நீங்க எங்க என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. ஸோ நீங்க இங்க என்ட்ரி எடுத்திருந்தாலும் ஓகே, இல்ல ஹேமர்ல என்ட்ரி எடுத்திருந்தாலும் ஓகே, இல்ல ஜஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப்ல என்ட்ரி எடுத்திருந்தாலும் ஓகே. இல்ல அதுவும் இல்லையா? இங்க பாருங்க. லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிருக்கா? இதுல போய் நீங்க என்ட்ரி எடுத்திருந்தாலும் ஓகே. எப்படி என்ட்ரி குடுத்திருந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இங்க பாருங்க. ஓகே. இதுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஸ்டாப் லாஸ் பிளேஸ்மெண்ட் தான். நீங்க ஹேமர் ஃபாலோ பண்ணுங்க, பிரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி, ஐசிடி எது வேணா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எப்பயுமே ஸ்டாப் லாஸ சப்போர்ட் கீழ தான் போட போறீங்க. நீங்க ஃபேர் வேல்யூ கேப்ல என்ட்ரி எடுத்தா நீங்க அந்த ஃபேர் வேல்யூ கேப் கீழலாம் ஸ்டாப் லாஸ் போட போறதில்ல. கரெக்ட்டா? சப்போர்ட் கீழ தான் போட போறீங்க. ஸோ மேஜரா இங்க போடுவீங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் வேணும்னா இதுக்கு கீழ போட போறீங்க. ஸோ எப்படி போட்டாலுமே உங்க என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் எல்லாமே சப்போர்ட் கீழ தான். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? எல்லா ஸ்ட்ராட்டஜிலையும் உங்களுக்கு என்ட்ரி கொடுக்கும். நீங்க எதுல ப்ராஃபிட் பண்ண போறீங்கன்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல ஒண்டி தான் ப்ராஃபிட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல. நான் எதுவுமே பார்க்கல. இத கீ லெவல்ல மார்க் பண்ணியிருக்கேன். இதுல டச் ஆயிட்டு ஒரு ஹேமர் வந்திருக்கா? நான் இங்கேயே கூட பை பிளேஸ்மென்ட் பண்ணியிருக்கலாமே. ஓகேங்களா? ஸோ நீங்க ஃபேர் வேல்யூ கேப்ல என்ட்ரி எடுத்தாலும் ஓகே தான். நீங்க வந்து இதுக்கு கீழ தானே ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. ஹேமருக்கு எடுத்தாலும் இதுக்கு கீழ தான் ஸ்டாப் லாஸ். இங்க எடுத்தாலும் இதுக்கு கீழ தான் ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஒண்ணு தான். ஓகேங்களா? உங்களோட வியூ தான் வேற வேறயா இருக்கும். அத வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.